அதுலயே பாலிவுட்ல நம்ம ஜவான் திரைப்படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா ஷாருக் கான் கூட இணைஞ்சு இப்போ இந்த பக்கம் வந்து திரும்பி இருக்காரு. அதுதான் வந்து அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு திரைப்படம் பண்ண போறாரு. ஸோ அல்லு அர்ஜுனோட நடிப்புல ஒரு திரைப்படத்தை பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட அறிவிப்பு வந்துட்டு 8ஆம் தேதி வெளியிட்டு வந்திருப்பாங்க. வேற ஒரு ஜானர்ல இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு அட்லி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அண்ட் அது கூடவே நம்ம அட்லி வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அந்த தகவல்லாம் வெளியாகிருக்கு. அந்த வகையில இந்த ஒரு திரைப்படம் 600 கோடி பட்ஜெட் தயாராக போகுதா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தோட எக்வெஸ்ட்க்கு மட்டுமே 250 கோடி செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு அட்லி 100 கோடி ரூபாய் சம்பளமும் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு 175 கோடி ரூபாய் சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த கதை வந்துட்டு நம்ம தளபதி விஜய் வச்சு பண்ண இருந்த கதையா. ஆனா தளபதி விஜய் தான் கடை திரைப்படமா 69 பண்ணிட்டு இருக்காருல. சோ இதுக்கு மேல தளபதி விஜயை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்லி பக்கம் வந்துட்டு திரும்பி இருக்காரு. நம்ம அல்லு அர்ஜுன் பக்கம் வந்துட்டு அட்லி திரும்பி இருக்காராம். ஏஆர் முருகதாஸ் முன்னணி இயக்குனர்கள்ல ஒருத்தரா இருக்கவர். ஸோ அவரோட இயக்குல ரீசெண்ட் டைம்ல சல்மான் கானோட நடிப்புல ஹிந்தியில வெளியான திரைப்படம் தான் சிக்கந்தர் திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா எதிர்பார்த்த வசூல் வந்து கிடைக்கல. ஏஆர் முருகதாஸ் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு ஏஆர் முருகதாஸையே பார்த்து கேட்கக்கூடிய மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்தோட தோல்விக்கு காரணமாகிருக்கு. இந்த நிலையில தான் பிரபல மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தோட தோல்விக்கு முக்கியமான காரணம் சல்மான் கான் தான். ஏன்னா படப்பிடிப்புக்கு வரமாட்டேன், கதையை மாத்து, அப்படி மாத்து, இப்படி மாத்தி, இதை எடு அதை எடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அவருக்கு ஃப்ரீடமே இல்லை இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கு, அதனால எனக்கு ஷூட்டிங் வர முடியாது அப்படின்னு ஒரு மனுஷனை நிம்மதியாவே படம் எடுக்க விடல. அதனாலதான் இந்த படம் வந்துட்டு இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி விஜயோட நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் ஒரு திரைப்படம். ஸோ இது ஒரு திரைப்படம் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல வெளியான திரைப்படம். தளபதி விஜய் அண்ட் பிரசாந்த் பிரபுதேவா அப்படின்னு பலருமே நடிச்சிருந்திருப்பாங்க. வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வசூல் வந்து நடத்திருக்கு. நிறைய இடங்கள்ல இது தோல்வி அப்படின்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு தோல்வின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வசூல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனங்களே சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த நிலையில நம்ம விஜயாவும் த்ரிஷாவும் சேர்ந்துட்டாலே போதும் மஜா தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஆல்ரெடி காட் திரைப்படத்திலையும் மட்ட அப்படின்ற ஒரு பாடல்களுக்கு கேமியோ வந்து பண்ணியிருந்திருப்பாங்க த்ரிஷா. அதுவே சூப்பர் ஹிட் அடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் 6 மாதங்களை கடந்த நிலையிலும் 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு. விஜயும் த்ரிஷாவும் இணைஞ்சாலே அது வேற லெவல் மாஸ் தானே அப்படின்னு நம்ம ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க.